وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அடுத்த செய்தி சொல்லலாமா? கிட்டத்தட்ட 9 அல்லது 10 குற்றங்களுக்கு இஸ்லாம் கொலை தண்டனை, மரண தண்டனை வழங்க சொல்லுது. அதுல ஒண்ணுதான் இது. ஃபர்ஸ்ட், தன் மதத்தை மாற்றி கொண்டவரை என்ன செய்யணும்? அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறினவர்னு அர்த்தம். அதுக்கு இந்த ஹதீஸ் கூட ஒரு மோசமான வாதத்தை வச்சு மறுக்கப்பட்டுச்சு. இதுவும் மறுக்கப்பட்ட லிஸ்ட்ல இருக்கு. அதாவது மதத்தை மாத்திக்கிட்டாலே அவரை கொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் கிறிஸ்டின்ல இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவரையும் கொல்லணும்னு இந்த ஹதீஸ் சொல்லுதான் அப்படின்னு ஒரு மோசமான விளக்கத்தை கொடுத்து, இப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, இது ஹதீஸே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஹதீஸ் மறுக்கப்பட்டுச்சு. அப்ப தீனுன்னா என்னன்னு விளங்கலன்னு நினைக்கிறேன். இஸ்லாத்திலிருந்து ஒருத்தர் வெளியேறினால், முர்த்தத்தானால் அவரை கொல்ல வேண்டும் என்றுதான் இது சொல்லுதே ஒழிய மற்றதெல்லாம் தீனா, மார்க்கமா, அல்லாஹ் இறக்கிய மார்க்கமா? இல்லை. அதுக்காக செய்ய முடியாது. இஸ்லாத்துக்காக தான் என்ன செய்யலாம், செய்யலாம். ஆமா, 3 சான்ஸ் கொடுக்குறான் அல்லாஹ். அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாரு, அவர் திரும்பவும் தௌபா பண்ணி வந்துடுறாரு, அவர் திரும்பவும் போறாரு, திரும்பவும் தௌபா பண்ணி வந்துடுறாரு. இப்படி 3 முறை, 3 சான்ஸ், 2 சான்ஸ், சாரி 2 சான்ஸ் தான், 2. 3வது முறை அவர் சென்றால் அவர் கொல்லப்பட வேண்டும். இஸ்லாமிய ஷரியத் இருந்தா. ஆமா, அதான் 2 சான்ஸ் தான் அந்த வசனத்துல வழி. இஸ்லாமிய ஷரியத்து. ஆமா, அவர் இல்ல, அவர்கிட்ட கேட்கணும், தௌபா கேட்கணும். தௌபா கேட்டு நீங்க மீண்டும் வாங்கன்னு சொல்லணும், தாவா கொடுக்கணும். அதை மீறி அவர் இல்ல, எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? கொல்லப்பட்டார். அப்ப அவர் வந்துட்டாருன்னா அரசு ஏத்துக்கலாம், அரசு ஏத்துக்கலாம். அடுத்து புகாரில 6814, 6814. இதுல என்னன்னா 14 அதாவது திருமணமாகி விபச்சாரம் புரிந்தவருக்கு கல்லறி தண்டனை வழங்க வேண்டும், மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற சட்டம். இதுல அதுல கல்யாணம் முடிக்காதவர் தானே வந்துச்சு. முடிக்காதவருக்கு 100 கசையடியும் நாடு கடத்துறதும் வந்துச்சு. இப்போ திருமணம் முடிக்கிறவருக்கு மரண தண்டனை. நான்கு சாட்சியங்கள் இருப்பதும் அவசியம். அதற்கு 4 சாட்சியங்கள் இருப்பது அவசியம் அப்படிங்கிற செய்திய இந்த ஹதீஸ் சொல்லுது புகாரில. அஸ்லம் குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தான் ஜினாவில் ஈடுபட்டதாக சொல்றாங்க. அப்ப நபி அவர்கள் அவரிடம் 4 சாட்சியத்தை கொண்டு வருமாறு கோரினார்கள். அவர் 4 சாட்சியங்களை கொண்டு வந்த பிறகு அவர்கிட்ட அதான் 4 சாட்சிகள் அவரும் கொண்டு வரலாம், மற்றவங்களும் கொண்டு வரலாம். அவரே முன் சொல்றது பெரிய ஒரு சாட்சி தான். அவர் செஞ்சாருங்கிறதுக்கு 4 சாட்சி வேணும். உடனே நபி அவர்கள் அந்த மனிதருக்கு ரஜும் தண்டனை நிறைவேற்றினார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது 2வது மரண தண்டனை கொடுக்கறதுக்கான பாவம். 3வது அபுதாவுதுல 4464
4464. இதுல என்ன செய்தினா, மன் அத்தா பஹீமத்தன் ஃபக்துலூஹு, யார் கால்நடையோடு உறவு வைத்துக் கொள்கிறானோ அவனை கொன்று விடுங்கள். வக்துலூஹா மஅஹு, அவனுடன் சேர்த்து அந்த கால்நடையையும் கொன்று விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புரியுதா? கால்நடையோட சேர்வது, ஜிமா பண்றது, அப்படி செய்தால் அவனை கொன்று விடுங்கள். அதாவது விபச்சாரத்துக்கு தான் இந்த தண்டனை கிடையாது. இங்க கல்யாணம் முடிச்சோம் கல்யாணம் முடிக்காதான் பார்க்க முடியாது, அதான் சட்டம். பாத்தீங்களா? அப்படி சேரும்போது எப்படி, அதாவது பெண் ஆணும் பெண்ணும் சேரும்போது அங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்களா முடிக்கலையாங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல அது பார்க்க வேண்டியதில்லை. கால்நடையோடு ஒருத்தன் ஜிமா பண்றான்னா அவனை கொன்றுங்க, அவனுடன் சேர்த்து அந்த கால்நடையையும் கொன்றுங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன் கால்நடை என்னத்துக்கு கொண்டுச்சு, அதையும் கொல்லணும் அப்படின்னா அதுக்கு உலமாக்கள் காரணம் சொல்றாங்க. அதனுடைய ஃப்ளஷ் உண்ணப்படுவதை வெறுக்கப்படுது, எனவே அதனோடு சேர்த்து அந்த கால்நடையும் கொண்டுறணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படிங்கிறத உலமாக்கள் சொல்றாங்க. புரியல, என்ன கேட்கிறாங்க? எந்த மிருகமா இருந்தாலும் தான், 4 கால் உள்ள மிருகங்கள் எதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அது சரி. அடுத்து அபூதாவுதுல 4462 4462 இதுல நபி அவர்கள் சொல்றாங்க, மன் வஜத்துமூஹு யஅமலு அமல கௌமி லூத்தின் ஃபக்துலூஹுல் ஃபாயில வல் மஃஊல. லூத் நபி காலத்தில் செய்த செயல்களை எவன் செய்கிறானோ அவனை கொன்று விடுங்கள், அப்படி செய்யப்பட்டவனையும் கொன்றுங்க. 2 பேருமே கொன்றுங்க. இங்கேயும் அந்த திருமணம் பண்ணியிருக்கானா பண்ணிருக்கலையா அதெல்லாம் பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டா திருமணம் ஆனவனா இருந்தாலும் ஆகாதவனா இருந்தாலும் இங்கெல்லாம் இந்த கசையடி கொடுக்கறதுலாம் கிடையாது. அவனை கொன்று விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல அந்த மாதிரி ஹோமோசெக்ஸ்ல ஈடுபடும் பொழுது அதாவது இன்னொரு தரப்புல உள்ளவங்க நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்களா அல்லது அவங்க மனம் ஒப்பி போனாங்களா என்பது மட்டும் பிரிச்சு பார்க்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி திருமணம் ஆகணுச்சா ஆகலையா அப்படிங்கிறது அங்க பார்க்க முடியாது. அவர்களை கொன்று விட வேண்டும் என்று நபி அவர்கள் சட்டம் போடுறாங்க. அடுத்து முஸ்லிம்ல 1852 நபி அவர்கள் சொல்றாங்க, இன்னஹு சத்தகுனு ஹனாத்துன் வஹனாத்துன், நிச்சயமா விரைவில் நிறைய குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் வரும். ஃபமன் அராதா யுஃபர்ரிக அம்ர ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தின் காரியத்தை யார் சிதறடிக்கிறானோ, வஹிய ஜமீஉன், எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது, ஃபத்ரிபூஹு பிஸ்ஸைஃபி, அவனை கொன்று விடுங்கள், காயினம் மன் கான, அவன் யாரா இருந்தாலும். அப்படியே என்ன அர்த்தம்னா, முஸ்லிம் ஜமாஅத்தை விட்டு யார் பிரிஞ்சு போறானோ அவனை கொன்றுங்க. அதாவது இதை இப்படியும் சொல்லலாம், முஸ்லிம் அரசுக்கு எதிராக எவர் கிளர்ச்சி செய்கிறாரோ அவர் கொல்லப்பட வேண்டும். முஸ்லிம் அரசுக்கு எதிராக எவர் கிளர்ச்சி செய்கிறாரோ அவர் கொல்லப்பட வேண்டும். ஏன்னா அரசுன்னா அரசுடைய சட்டங்கள் எல்லாம் எதை வச்சு அமைக்கப்பட்டிருக்கணும், இஸ்லாத்தை வச்சு, அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தை வச்சு. சோ அரசை எதிர்க்கிறான்னா எதை எதிர்க்கிறான்னு அர்த்தம், அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தை தான் எதிர்க்கிறான்.
அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தை எதிர்ப்பவன் இந்த பூமியில வாழ தகுதி இல்லாதவன். ஏன்னா அல்லாஹ் கொடுத்த எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு, அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுடைய பொருள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அவனுடைய சட்டத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், அதுக்கு எதிராக நிற்பேன் அப்படின்னா நிச்சயமா இவன் தான் கொல்ல தகுதியானவன் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய அரசை விட்டு யார் வெளியே போறாங்களோ, கிளர்ச்சி செய்யறாங்களோ அவர்கள் கொல்லப்பட வேண்டும். அடுத்து அபுதாவுதுல 1444 1444 4வது முறையாக மது அருந்துபவர் கொல்லப்பட வேண்டும். நான்காவது முறையாக மது அருந்துபவர் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மது குடிக்கிறதுக்கே என்ன தண்டனை இருக்கு? கொல்ற தண்டனை இருக்கு. அது ஆரம்பத்துல இல்லை. இப்போ ஒருத்தர் மது குடிச்சிட்டாரு, இஸ்லாமிய ஷரியத் இருந்தா அவருக்கு என்ன தண்டனை? 40 கசையடி, 40 சவுக்கடி அடிக்கணும். அது மறுமை ரீதியான தண்டனை அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறது. குடிச்சதுல இருந்து 40 நாள், அதுக்கு இடையில மௌத்தா போனா அவருடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியான ஒன்றா போயிடும். இது அல்லாஹ் மறுமை ரீதியா அவருக்கு கொடுக்கிற தண்டனை. உலகத்துல இஸ்லாம் அவருக்கு வச்சிருக்கிற தண்டனை என்ன? 40 கசையடி. அதுக்கப்புறம் 2வது முறையும் குடிச்சாருன்னா 40 கசையடி தான். 3வது முறை குடிச்சாருன்னா 40 கசையடி தான். 4வது முறையும் அவர் குடிச்சது கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னா அப்போது கசையடி இல்லை, அவர் தலை துண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி. இப்போ மது குடிக்கிறதுக்குலாம் தலையை வெட்டணுமா அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. சட்டம்னா அது நியாயமானது, நேர்மையானது, அதுதானே சப்ஜெக்ட். அந்த சட்டம் நியாயமா நேர்மையா உலகத்துக்கு தேவையானதா அப்படின்னு நம்ம நம்புறோமா இல்லையா? அதுதான் இந்த மாதிரியான சட்டங்களை நம்ம கொண்டு வரோம். அடுத்து அபூதாவுதுல 3043 இதுல என்ன செய்தினா, சூனியத்தில் ஈடுபட்டவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்கிற சட்டம். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடிதம் எங்களுக்கு கிடைத்தது. அந்த கடிதத்துல உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், உக்துலு குல்ல சவாஹிரின், சூனியம் செய்த எல்லோரையும் என்ன செய்யுங்க, கொன்று விடுங்கள். உங்க நாட்டுல கவர்னருக்கு உமர் அலி கடிதம் எழுதி அனுப்புறாங்க, உங்க நாட்டுல சூனியம் செய்யற மாதிரி யாராவது தென்பட்டா அவங்களை என்ன செய்யுங்க, கொன்றுங்க அப்படின்னு கட்டளையிடுறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் 3 சூனியக்காரர்களை கொன்றோம் என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுறாங்க. பொதுவா சொல்லியிருக்காங்கன்னா அரசியலா வைக்கிறதுன்னா எப்படி புரியுது? அரசு கீழே இருந்தாதான். ஆமா, இஸ்லாமிய அரசு இருந்தா அரசு தான் செய்யணும். இது இந்த கொலை தண்டனை எல்லாமே அரசு தான் நிறைவேற்றணும். அது ஒரு விஷயம். ஆமா ஆமா இருக்கு. இல்ல கேட்காம அவங்க சொல்ல மாட்டாங்க, மரண தண்டனை இருக்கு அப்படின்னா கேட்காம சொல்ல மாட்டாங்க. வேற சில ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா இல்ல, வேற சஹாபி ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஹத்து ஸாஹிரி ஸைஃபுஹு தர்புஹு பிஸ்ஸைஃப், சூனியக்காரனுக்குரிய தண்டனை என்னன்னா அவனை வாளால் வெட்டுவதாகும் என்று நபி அவர்கள் கூறிய மர்ஃபூஆன செய்தியும் இருக்குது. அந்த அடிப்படையிலும் இது ஒரு இஜ்மாவான கருத்து. இது
ஏன்னா இந்த குற்றத்துக்காக கொல்லணும் அப்படின்னா சஹாபாக்கள் நிறைய பேர் எதிர்த்து இருப்பாங்க, இதெல்லாம் நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அடிப்படையில தான் அவங்க செய்யறாங்க. அப்ப சூனியம் என்பது கொல்லப்படுகிற அளவுக்கு பெரிய குத்தம். அதாவது அதை கத்துக்கிறது, கத்து கொடுக்கறது, அதை வைக்கிறது. அதான் சூனியக்காரன்ட்ட போய் பிறருக்கு வைக்கும்படி கேட்பது. இந்த மூணுமே என்னது? கொல்லப்பட வேண்டிய குற்றங்கள். மூணு பேருக்கும் மரண தண்டனை தான். சூனியம் தொடர்பா இந்த மாதிரி ஈடுபட்டாலே அவங்களுக்கு மரண தண்டனை. ஏன்னா அது பெரிய குழப்பம், பெரிய பாதிப்பு சமூகத்துக்கு இருக்குது. அதனால அந்த வழிக்கு முஸ்லிம் போகக்கூடாது. அது இறை நிராகரிப்புக்கு திரும்புவதற்கும் சமம் அது. எனவேதான் மரண தண்டனை இஸ்லாம் அதற்கு வாக்களிச்சிருக்கு. அடுத்து அபுதாவுதுல 4353 4353 இதுல கொலை செய்தவர் கொல்லப்பட வேண்டும். நபி அவர்கள் சொல்றாங்க 3 காரணத்திற்காகவே தவிர கொலை செய்யக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா இந்த ஒரு ஹதீஸ்ல மட்டும் நீங்க எல்லாத்தையும் வச்சு இதுல பொருத்தி பார்த்துடக்கூடாது. இந்த ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னது 3 காரியங்கள். அந்த 3 காரியங்கள் என்ன? ஈமானுக்கு பிறகு இறை நிராகரிப்புக்கு திரும்புறது, அடுத்து திருமணத்திற்கு பிறகு ஜினாவில் ஈடுபடுவது, அடுத்து கொலை செய்தவரை கொலை செய்வது என்ற அடிப்படையில் 3 காரணத்துக்காக தவிர ஒரு உயிரை கொல்லக்கூடாது என்று நபி அவர்கள் சொன்னார். அந்த அடிப்படையில் கொலை செஞ்சவரை கொல்லணும். அந்த கொலை வேண்டுமென நடந்திருந்தா கண்டிப்பா என்ன செய்யணும்? கொல்லப்படும். எத்தனாச்சு? 1 2 3 4 5 6 7 8 மரண தண்டனை வந்திருக்கா? 9. அபுதாவுதுல 4410. இது என்னன்னா 5வது முறையாக திருடுபவர் கொல்லப்பட வேண்டும். 5வது முறையாக திருடுபவர் கொல்லப்பட வேண்டும். அப்படின்னு நபி அவர்கள் சொல்றாங்க. முதல் முறை திருடுனா அவங்களுடைய வலது கை மணிக்கட்டு வரை வெட்டப்படும். 2வது முறை திருடுனா இடது கை மணிக்கட்டு வரையும். 3வது முறை திருடுனா கால் இருக்குல்ல, அது மணிக்கட்டு வரைக்கும் வெட்டப்படும். 4வது முறை திருடுனா இடது கால் மணிக்கட்டு வரைக்கும் வெட்டணும். 5வது முறை திருடுனா இனிமே வெட்டுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அதனால 5வது முறையாக திருடினால் அவங்களுடைய தலையை வெட்டி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியில சொல்றாங்க. அப்ப நான் 2 கை 2 காலம் வெட்டின பிறகு திருடுவானான்னு கேட்பீங்க. புரியல? ஆமா, ஆள் வச்சு திருடலாம் இல்லையா? ஆள் போட்டு வச்சு திருடலாம் இல்லையா? அப்படி இயக்குனாலும் இந்த திருட்டு குற்றத்துல அவர் வருவாரு. எனவேதான் ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்தப்போ இந்த ஹதீஸ் தான் தீர்வா இருந்துச்சு. அபூபக்கர் அலி அவர்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் வைத்துத்தான் 5வது முறையா திருடினவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க அவங்க ஆட்சி காலத்தில். எத்தனை 9 வந்திருக்கு, இன்னும் 1 காணுமே மரண தண்டனைக்கு. எனக்கு லிஸ்ட்ல இல்லை. 9 10 இருந்துச்சு, லிஸ்ட்ல இல்லை. நான் பார்த்துட்டு சொல்றேன்மா. அடுத்து லையுல் வாஜிதி யுஹில்லு இர்துஹு வ உகுபத்து. அபூதாவுதுல 3628.
3628. என்ன செய்தி இது? அதாவது வாங்கின கடனை திருப்பி செலுத்த இழுத்தடிப்பவரின் மானம் ஒருத்தருக்கு அனுமதிக்கப்பட்டதாகும். அவரை தண்டிக்கிறதும் அவருக்கு அனுமதிக்கப்பட்டதாகும் அப்படின்னு நபி அவர்கள் சொல்றாங்க. ஒரு முஸ்லிமுடைய மானம், மரியாதை இது எவ்வளவு புனிதமானது! இதை விட புனிதமானது, காபத்துல்லாவை விட புனிதமானது. அப்படித்தானே? அதே மாதிரி துல்ஹஜ் 10ஆம் நாள் அதை விட புனிதமானது. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அந்த அளவுக்கு உயர்த்தி பேசுறாங்க. அவ்வளவு புனிதமானதை நம்ம சீர்குலைக்க கூடாது, கெடுதி ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ அறிவுரை சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல ஒருவர் வாங்கின கடனை திருப்பி செலுத்த இழுத்தடிக்கிறாருன்னா கடன் கொடுத்தவர் என்ன செய்யலாம்? அவருடைய மானத்தை வாங்கிக்கலாம். இஸ்லாம் அனுமதிக்குது. அப்ப இந்த சட்டம் பொருந்தாது. அது அவர் அல்லாஹ்விட்ட குற்றவாளி ஆகவும் மாட்டார். அவரை தண்டிப்பதும் என்னது? அவருக்கு அனுமதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அப்படித்தான். ரசூலுல்லாஹ்வோட கிட்ட வாங்கின, அதாவது ரசூலுல்லாஹ் வாங்கின கடன் தண்டிப்பதுன்னா, அதாவது சின்ன முறையில் அவரை அடிக்கிறது, அவருக்கு தொந்தரவு தர்றது, அந்த மாதிரி செஞ்சா அவர் இஸ்லாமிய ஷரியத்துல தப்பு கிடையாது. அவர் கோபத்தை வெளிப்படுத்துறது, அது தப்பு. அதுல எல்லை மீறக்கூடாது. ஆள் வச்சு மிரட்டுறதா இல்ல, ஆள் வச்சு போடுறதுன்னா அது ரொம்ப எல்லை மீறுறது, அது தப்பு ரொம்ப. அவரே போய் மிரட்டலாம், அவரே போய் கடும் சொல்லுகளை பயன்படுத்தலாம், அவர் மேல குத்தம் கிடையாது. அவர் மன்னிச்சு விட்டா அது ஒரு விஷயம். அந்த நேரத்துல கூட அவர் கால தாமதங்களை கொடுத்தா அது ரொம்ப பாராட்டுற விஷயம். ஆனா அவருக்கு எவ்வளவு பொறுமை இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த பொறுமை ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். அப்படித்தானே? எல்லாரும் ஒரே பொறுமையை ஃபாலோ பண்ணிட முடியாது. அப்ப அந்த இடத்துல அவரால் தாங்க முடியலன்னா அவருடைய மானத்தை வாங்குறதுக்கு இஸ்லாம் அனுமதி. அதை நாம ஏத்துக்கிறோமா இல்லையா? அதான் இல்ல அந்த நேரத்துல கூட அவர் அப்படித்தான் நடந்துக்கணும், இப்படி ஒரு சட்டம் வர்றது முறை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இதை இந்த லிஸ்ட்ல நம்ம கொண்டு வந்தோம். இது மாதிரி நிறைய இருக்கு. மொத்தம் எத்தனை ஆச்சு அப்போ? 25 ஆயிடுச்சா? 28 ஆச்சா? ஓகே. கொலைய 9 வந்துருச்சு. 9 தான் வந்துருக்கு. 10 எங்க வந்துருக்கு? இல்லைங்க, எனக்கு 9 தாங்க வருது. 1 2 3 4 5 6 7 8 9 தான் வந்திருக்கு. அந்த 10 மிஸ் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. அதுவும் வருது. அது சேர்த்துதான் 9 வருது. இன்னொரு தகவல் என்னன்னு தெரியல, மரண தண்டனை நம்ம பார்த்த வகையில 10க்கு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச வகையில, நம்ம ஹதீஸ் ஆய்வு செஞ்சு எடுத்த வகையில 10 கொலை, ஒரு குற்றம். ஆமா, இன்னும் நல்ல ஹதீஸ்ல தேடுனா மரண தண்டனை வேற எதுக்கு கொடுக்க சொல்லப்படுது? பொய் சாட்சிக்கு இல்ல, மரண தண்டனை கிடையாது. ஆமா, மரண தண்டனை தான் கிடையாது. சொல்லுங்க. ஆமா, அதான் அந்த குழப்பங்கிறது தான் வந்துருச்சு. இது அரசுக்கு எதிராக கிளர்ச்சி பண்றது, அதுதானே குழப்பம். இருக்கிறவங்களை ஸ்டடி பண்ணாம ஒரு ஒரு என்னது, ஒரு கலவரம் மாதிரியோ அல்லது மனசை குழப்புற மாதிரியோ ஆட்சி உடைக்கிறது, இதெல்லாம் ஃபித்னா. அதுக்குள்ளேயே வந்துடும் எல்லாம். ஃபித்னாங்கிறதும் ஒண்ணுதான், இந்த மாதிரி அரசுக்கு எதிராக புரட்சி பண்றதுங்கிறதும் ஒண்ணுதான். பிரிச்சுக்கிட்டா 10 வரலாம். சொல்ல போனா எனக்கு என்னமோ அது மிஸ் ஆனது அதுவா இருக்கலாம்னு தோணுது. ஆனால் சரியா நான் பார்க்கணும், நான் லிஸ்ட்ல இருக்குன்னு தான் நினைச்சேன். சரி, அவ்வளவுதான் சட்டங்கள். இதே மாதிரி
நம்முடைய பகுத்தறிவு எதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற எல்லா சட்டத்தையும் கொண்டு வாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ள போட்டு அந்த சட்டம் நியாயம்தான், நேர்மைதான், அது தேவைதான் அப்படின்னு நம்புறதுதான் அக்கீதாவின் நம்பிக்கை. அதுக்குதான் இந்த பாடம். இதுலதான் ஏன் இது இவ்வளவு இதை நம்ம ஹைலைட் பண்றோம்னா, இன்னைக்கு இஸ்லாத்தின் சட்டங்களை உட்காந்து ஆய்வு செய்யறாங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமா, அவன் இதை சொல்லிடுவானா, இவன் இதை சொல்லிடுவானா, எதுவுமே விமர்சிக்காத அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யணுமா, அப்படியே கரெக்டா தெளிவா இருக்கணும். இது அப்படிலாம் இஸ்லாம் இருக்க சொல்லல. உள்ளதுபடி அது நியாயம்தான். எவ்வளவு பேரு விமர்சிச்சாலும் சரி, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது உண்மை, அது நம்ம பார்க்கணும். அது ஆதாரப்பூர்வமா இருக்கா, அதை ஒண்ணுக்கு பல முறை கூட ஆய்வு பண்ணிக்கலாம். சரியா அந்த தகவல் இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணிக்கலாம். எல்லாம் சரியான பிறகு எத்தனை பேர் விமர்சிச்சாலும் சட்டம் தான். அவன் விமர்சிப்பான் என்பதற்காக நாம அதை எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு அப்படியும் சில சட்டங்கள் எடுக்கப்பட்டுறது ஒரு வளமையா இருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுல அடுத்து என்னதுங்க, வாக்களிப்பு. ஒரு சுற்றிட்டு தான் போயிருக்கு இவ்வளவு நேரத்துக்கு. வாக்களிப்புலையும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மறுமை ரீதியான வாக்களிப்புகள் பெரும்பாலும் இதுல வராது. ஏன்னா அதுல நம்பிக்கை நமக்கு வரத்தானே செய்யும். உலகியல் ரீதியாக, அதாவது இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எந்த விஷயங்கள் ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இதுலயும் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, திருமிதியில போட்டுங்க, வாக்களிப்புன்னு தலைப்பு போட்டு அடுத்த ஒன்னு பாயிண்டா எழுதிருங்க. திருமிதியில 1655வது நபிமொழி சொல்றாங்க, சலாசத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும். 3 பேருக்கு உதவுவது அல்லாஹ். 1655. மூணு பேருக்கு உதவுறது அல்லாஹ் மேல கடமை. அதாவது உலகத்துல 3 பேருக்கு உதவுறது அல்லாஹ் மேல கடமை. அல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் புறப்பட்டு போறவர். வல் முகாத்தபுல் லதி யுரீதுல் அதாஅ, இரண்டாவது விடுதலை ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அடிமை. அவரால் சுதந்திர உணர்வு அவருக்கு இருக்கு, ஆனா அவருடைய எஜமானர் தன்னை விடுவிக்கணும்னா அவர் காசு கொடுத்தாதான் விடுவிப்பார். அப்படிங்கும் போது அந்த காசுகளை திரட்டுறதுக்கு அந்த உணர்வு இருந்தா அந்த திரட்டுறதுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, உதவி செய்வான். இது எப்படி இது நடக்கிற மாதிரி இருக்கும், நடக்காத மாதிரியும் இருக்கும். நிகழ்கால இதை பார்க்கும்போது நடக்காத மாதிரி தான் பெரும்பாலும் தோணும். ஆனா அதான் வாக்களிப்பு, அதுதான் வாக்களிப்பு. அடுத்து கற்பொழுக்கத்தை நாடி யார் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறார் அவருக்கு உதவுறதும் அல்லாஹ் மேல கடமை அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறவருக்கு உதவி வரமாட்டுதேன்னு பல பேர் நம்ம நினைக்கிறோம். அவருக்கு கஷ்டம்தான் வருது, நஷ்டம்தான் வருது, அதுக்கான சூழல்லாம் சீக்கிரம் வரமாட்டேதுன்னு தான் பெரும்பாலும் அப்படித்தானே இருக்கு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வாக்கு, இந்த 3 பேருக்கும் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் உதவுவது கடமை. அவங்களுக்கு இந்த உலகத்தில் இப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது. ஆமா, ரெண்டாவதுலயும் அந்த நோக்கம் இருந்தா சரிதானே. முதல் திருமணத்துக்கும் நோக்கம் சரியா இருந்தா சரி, கற்பொழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அல்லாஹ் அவருக்கு உதவுவான். சரி, இந்த மாதிரி இத டைரக்டா கேட்க முடியாதுல்ல, தேர்ட் பர்சனை வச்சுதான் கேட்க முடியும்.
அவருக்கும் பொருந்தும். இரண்டாவது மூன்றாவது திருமணம் முடிக்கிறவருக்கும் என்னது பொருந்தும். அந்த நியத்து அவருக்கு இருந்தா அல்லாஹ் அவருக்கு உதவுவான். அடுத்து இல்ல, இது ஜிஹாதுக்கு போறது மட்டும்தான். அல் முஜாஹிது ஃபீ சபீல், அல்லாஹ்வின் பாதையில் போருக்கு புறப்பட்டு செல்றவருக்கு உதவுறது கடமை. அப்படி அடுத்து இப்னு மாஜால 2279 279 இதுல நபி அவர்கள் சொல்றாங்க, மா அஹதுன் அக்ஸரு மினர் ரிபா, ஒருவர் எவ்வளவுதான் வட்டி வாங்கி காசு சேர்த்தாலும் இல்லா கான ஆக்கிபத்து அம்ரிஹி இலா கில்லத்தின், அதனுடைய இறுதி முடிவு குறைவுதான். அந்த காசு பணத்தினுடைய இறுதி முடிவு குறைவுதான் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. உலகத்தில் நடக்கிற நிகழ்வு. வட்டி வாங்குறவங்க நல்லா இருக்கிற மாதிரி பாக்குறோமா, மோசமா போற மாதிரி பாக்குறோமா? ஆரம்பத்துல நல்லா இருக்கிறாங்கல்ல, அதான் வட்டி எவ்வளவு, அதான் வட்டி ஒருவர் எவ்வளவு வாங்கினாலும் அதனுடைய இறுதி முடிவு கண்டிப்பாக குறைவுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம வட்டி வாங்குறவங்கள பாக்குறோம், என்னடா அது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கானு, ஒரு கடைக்கு 2 கடை, ஒரு காருக்கு 2 காரு, ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு அப்படின்னு வளர்ந்துக்கிட்டே போறானேன்னு ஒரு அந்த இந்த செய்திக்கு மாற்றமா இருக்கிற மாதிரி தான் தெரியும் நமக்கு. ஆனா உண்மை என்ன, அது குறைவுதான். அது எப்படி குறைஞ்சிச்சு என்னங்கிறது நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். கண்டிப்பா அதுல குறைவு இருக்கு. சரி, அப்போ அப்படி இல்லாம கடைசி முடிவு கூட அப்படி வராம அவங்களுக்கு செழிப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம பாக்குறோம்னா அப்ப இந்த ஹதீஸ் எப்படி பொறுத்துவீங்க? அது எப்படியோ நடந்திருக்கும். இல்ல, அது எப்படியோ நடந்திருக்கும், நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். அதான் எப்படியும் அது குறைவு நடந்திருக்கும், அது நமக்கு தெரியாது. வெளி தோற்றத்துக்கு அப்படி தெரியலாம், ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மை, புரிஞ்சு. அதான் அடுத்து புகாரி 2087, புகாரியில 2087 நபி அவர்கள் சொல்றாங்க, அல் ஹலிஃபு முனஃபிகத்துல் லிஸ்ஸில்ஆ வ மும்ஹிகத்துல் லில் பரக்கா, அதிகமாக சத்தியம் செய்வது பொருளை விலை போகச் செய்யும், ஆனா அதுல உள்ள பரக்கத்தை அது எடுத்து விடும், அழித்து விடும் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. அதான் பொய் சத்தியம் கூட இல்ல, உண்மை சத்தியம் தான். அதிகமா சத்தியம் செய்யுது, அதிகமா சத்தியம் செஞ்சா எல்லா பொருளையும் சீக்கிரம் வித்துடலாம், ஆனா பரக்கத்து இருக்காதுங்கிறாங்க. நீங்க அல்லாஹ் மேல உங்க அறிவு சொல்லும், நம்ம அல்லாஹ் மேல தானே சத்தியம் பண்ணி கொடுக்கணும், இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல அடி வருவதற்கு என்ன இருக்கு அப்படின்னு இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா அதிகமா நீங்க சத்தியம் பண்ணும்போது என்ன செய்வாங்க, மக்கள் நம்பி வாங்கிட்டு போவாங்க, ஈஸியா நீங்க வித்துடலாம் தான். இது உண்மையிலே ஒரிஜினலுங்க, டூப்ளிகேட் இல்லைங்க, நீங்க வாங்கிட்டு போங்க, ஃபுல் கேரண்டி தர்றேன் வல்லாஹி, அப்படிங்க இப்படிங்க இப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க, எல்லாத்தையும் வித்துடலாம். ஆனா அதனால பொருளாதாரத்துல பரக்கத்து இருக்குமான்னா இல்லை. நீங்க செஞ்சது என்ன, அல்லாஹ் மேலதான், ஆனா அதிகமா செஞ்சீங்க, தொட்டதுக்கெல்லாம் நீங்க அல்லாஹ்வை அங்க பயன்படுத்திக்கிட்டீங்க, அற்ப விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை பயன்படுத்திக்கிட்டீங்க, அதுல பரக்கத்து போயிடும் அப்படிங்கிறத நபி அவர்கள் சொல்றாங்க. அடுத்து முஸ்லிம்ல 2699 2699 வல்லாஹு ஃபி அவ்னில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவ்னி அஹீ, ஒரு அடியானுக்கு ஒருவர் உதவி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி கொண்டே இருக்கும். ஒரு அடியானுக்கு ஒருவர் உதவி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அவருக்கு அல்லாஹ் உதவிக்கிட்டே இருப்பான். இங்க உலகத்துல இப்ப
இப்ப நாம எல்லாருக்கும் உதவியா இருக்கிறோம், ஆனா நமக்கு எந்த உதவியும் வரமாட்டுது அப்படின்னு அவரு அது விஷயத்துல சடைவடைஞ்சிடக்கூடாது, அது நடக்கலையேன்னு அவர் உணர்ந்துடக்கூடாது. கண்டிப்பா வரும். இல்ல, ஒரு அடியாருக்கு உதவி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அவருக்கு அல்லாஹ் உதவி கொண்டே இருப்பான். உலகத்துல அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும் அப்படிங்கிறது நபி அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதி. அடுத்து திருமிதியில 2325 இதுல ஒரே ஹதீஸ்ல நபி அவர்கள் 3 விஷயத்தை சொல்றாங்க. 3மே பெரிய வாக்குறுதி தான். என்னன்னா, தர்மம் செய்வதால் பொருளாதாரம் குறைவதில்லை. அப்படியே நேர்மாத்தமா இருக்குல்ல, தர்மம் செஞ்சா என்ன செய்யும்? செல்வம் குறைந்தா, அதுதான் யதார்த்தம். ஆனா அந்த யதார்த்தத்தை மீறி ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாங்க, தர்மம் செய்வதால் பொருளாதாரம் குறைவதில்லை. ஒரு விஷயம். இரண்டாவது, ஒருவர் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பால் மன்னிக்கும் போது அவருக்கு அல்லாஹ் உயர்வை வழங்காமல் இருப்பதில்லை. அதிலே தான் ஒரே ஹதீஸ்லே வருது, பாதிக்கப்பட்டவரை மன்னிப்பதால் அவருக்கு இந்த உலகத்தில் உயர்வு கிடைக்காமல் இருப்பது. இப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு, அவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்காரு, அவரை உலகம் எப்படி பார்க்கும்? அதான் எதார்த்தம். அதாவது சூடு இல்லாதவன், சொரணம் இல்லாதவன், இழிச்சவாயன் அப்படின்னு தான் பார்க்கும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் பாதிக்கப்பட்டதுனால மன்னிச்சுக்கிட்டே இருக்காருன்னா அவருக்கு நிச்சயமா உயர்வு ஏற்படாமல் இருக்காரு அப்படிங்கிறாங்க. அடுத்து, ஒருவர் வறுமையின் வாசலை திறந்தால் அல்லாஹ் அவருக்கு தேவையின் வாசலை அதிகமா திறப்பார். யாசகத்தின் வாசலை திறந்தால் வறுமையின் வாசலை திறப்பார். அதனுடைய தொடர்ச்சி. அப்படின்னா என்னது? ஒருவர் என்ன செய்யறாரு, யாசகத்தே பழகிட்டாரு அப்படின்னா அந்த யாசகத்திலிருந்து வெளியேறி ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிறது அவருக்கு இருக்காது. மேலும் மேலும் அல்லாஹ் தேவையும் சிரமத்தையும் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த ஏழ்மையின் வாசலை அல்லாஹ் அவருக்கு திறந்து விட்டு கொண்டே இருப்பான். எப்படியும் அந்த 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 எண்ணத்துல அவர் ஸ்ட்ராங்கா இருக்க வைக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம், அல்லது அவருக்கு விபத்து போன்றவற்றை ஏற்படுத்தி அடுத்தவங்கள்ட்ட தேவையா இருக்கிறதாகவும் இருக்கலாம். எந்த வகையிலும் இருக்கலாம். அவர் யாசகத்தின் வாசலை திறந்தால் அல்லாஹ் அவருக்கு தேவையின் வாசலை திறந்து விடாமல் இருப்பதில்லை என்று நபி அவர்கள் சொல்றாங்க. அடுத்து இப்னு மாஜா 3062. இப்னு மாஜால 3062வது நபி மொழியா பதிவு செய்யப்படுது. இதுல நபி அவர்கள் சொல்றாங்க, மாவு ஜம்சம் லிமா ஷுரிப லஹு. ஜம்சம் நீர் எந்த நோக்கத்திற்காக குடிக்கப்படுதோ அந்த நோக்கத்துக்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது எந்த நியத்துகளை வைத்து நாம் எண்ணி அந்த தண்ணீரை குடிக்கிறோமோ அந்த எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு தான். பெரும்பாலும் நடக்காத மாதிரி தான் தெரியும், அப்படித்தானே? பெரும்பாலும் நானும் தண்ணியை குடிச்சு இந்த நியத்தை அந்த நியத்து வச்சுதான் செஞ்சேன், எங்க நடந்துச்சு அப்படின்னு நமக்கே தெரியாது. ஆனா நபி அவர்கள் சொன்னது உண்மை. நிறைய நடைமுறையில எது அதிகமா நடக்காதோ அதுலதான் ரசூலுல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு வாக்களிப்பை தர்றாங்க. இங்கதான் ஒரு மூமினுடைய ஈமான் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும், முழுசா இருக்கணும். அந்த அந்த இயற்கைகளை எல்லாம் தாண்டி கண்டிப்பா அதுல ஒரு உண்மை இருக்கு. ஆமா,
அதான் வாக்களிப்புன்னா அதான் உடனே நடக்கும். நமக்கு அவசரம் அதானே. மனுஷன் அவசரக்காரன், கேனல் இன்சானும் அஜூலா, மனுஷன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த மாதிரி அதுக்கு அந்த சிறப்பு உண்டு. அடுத்து முஸ்னத் அகமதுல 7953 7953 இதுல நபி அவர்கள் சொல்றாங்க, ஷஹீதுக்கு மரண வேதனை என்பது எறும்பு கடிப்பதை போன்றே தவிர இருக்காது. ஷஹீதுக்கு மரண வேதனை என்பது எல்லாருக்கும் பொது தானே, எல்லாருக்கும் இருக்கும். ரசூல்லா கூட சொல்லியிருக்காங்க, மரண வேதனை கடுமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள ஒருவருக்கு ஏற்படக்கூடிய மரண வேதனை ஒருத்தருக்கே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நபி அவர்கள் சொல்றது என்ன, ஷஹீதுகள் மரணிக்கும் போது அவங்களுடைய மரண வேதனை எறும்பு கடிச்சா மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி. அடுத்து புகாரில 3062வது நபிமொழி. இதுல நபி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமாக அல்லாஹ் இன்னல்லாஹ யுஐது ஹாதத்தீன் பிர்ரஜுலில் ஃபாஜிர், ஒரு கெட்ட மனிதரை கொண்டு கூட அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை உயர்த்துவான். என்ன வழங்கணும் இதுல, இப்போ ஒரு கெட்டவன், ஒரு மோசமானவன், அவனால இஸ்லாத்துக்கு எந்த பங்களிப்பும் கொடுக்க முடியுமா முடியாதா? பெரும்பாலும் என்ன நினைப்போம், முடியாதுன்னு தான் நினைப்போம். அவனுக்கு என்ன, அல்லாஹ் அவனை கைவிட்டுருவான். எப்படி அல்லாஹ் அவனை கைவிட்டுருவான்? அவனுக்கும் அல்லாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாதிரி மோசமானவனா இருக்கிறானே, இப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இஸ்லாத்தை கெட்ட மனிதரை கொண்டு கூட என்ன செய்வான், உயர்த்துவான், வலுப்படுத்துவான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் மூலமா கிடைக்க வேண்டிய சேவைகளை எல்லாம் அல்லாஹ் வாங்கிக்கிட்டு கடைசியில் அவரை நரகத்துல போட்டுருவோம். அவரால் நிறைய சேவைகள், மார்க்க பணிகள் எல்லாம் அல்லாஹ் அவர் மூலமா வாங்கிக்கிட்டு கடைசியில அவருக்கு கொடுக்கிறது என்னது, நரகம். கெட்ட மனிதரை கொண்டு கூட அல்லாஹ் இந்த தீனை உயர்த்துவான் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. உண்மையிலே இந்த ஹதீஸ் ரொம்ப நம்மளை கவலையில் ஆழ்த்துற ஹதீஸ், அறிஞர்களை கவலை கொள்ள செய்ய வைத்த ஒரு ஹதீஸ், பயப்பட வைத்த ஒரு ஹதீஸ். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள்லாம் இது போன்ற ஹதீஸுகளை மக்கள்கிட்ட வாசிச்சு விளக்கம் சொல்லும் போதெல்லாம் அழுதுருக்குறாங்க பயங்கரமா. இந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை ஆக்கிட்டா என்ன செய்யறது அப்படின்னு. அதே மாதிரி அந்த 3 பேர் நரகத்துக்கு போறாங்கல்ல, யாரெல்லாம், ஷஹீது, கொடைவள்ளல், மார்க்கறிஞர். பாருங்க, அல்லாஹ் அத்தனை பேரையும் நல்லா பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் எங்க போறாங்க, நரகத்துக்கு போறாங்க. இந்த ஹதீஸ் சொல்லும் போது கூட அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் அழுதுருக்கிறாங்க. அடுத்து புகாரில 6501 இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இப்போ சொன்னோம்ல புகாரி ஹதீஸ், அதோட ஒரு சம்பவம். இது எந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படிங்கிறதும் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனிதர் பயங்கரமா அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுகிறார். அவரை மாதிரி யாருமே போரிடல. அவர் ஏற்கனவே நிறைய முறை போரிட்டவர். போர்க்களத்தில் அவருக்கு பெரிய காயம் ஏற்படுது. காயம் ஏற்பட்டு அதை தாங்க முடியாம என்ன செய்யறாரு, தாங்க முடியாம தன்னையே அவர் தற்கொலை செஞ்சுக்கிறார். அந்த நேரத்துல தான் இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு கெட்டவனை கொண்டு கூட இந்த மார்க்கத்தை வலுப்படுத்துவான், உயர்த்துவான்.
இப்ப இவ்வளவு நாள் அவர் நிறைய போராடி இருக்காரு, அதனால இஸ்லாத்துக்கு என்ன ஏற்பட்டிருக்கு? நன்மை தான் ஏற்பட்டிருக்கு. கடைசியில் அவருக்கு இல்லை, அல்லாஹ் அவரை நரகத்துல போட்டான் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டும். அடுத்து 6501 புகாரில, இதுல என்னன்னா, பூமியில் உயர்ந்து நிற்கும் எந்த ஒரு பொருளையும் ஒரு நாள் அதை கீழே கொண்டு வருவது அல்லாஹ்வுடைய நியதி. பூமியில் உயர்ந்து நிற்கும் எந்த ஒரு பொருளையும், உயர்ந்து நிற்கும்னா என்னது? ஒவ்வொரு துறையிலும் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கிறவங்கள ஒரு நாள் அவங்கள கீழே இறக்குறது அல்லாஹ்வுடைய நியதி. எப்போதுமே மேலேயே வச்சிருக்க மாட்டான். இதையும் ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அந்த ஒட்டகத்தை எந்த ஒட்டகமும் வெல்லவே முடியாது. போட்டி வச்சா ரசூலுல்லாஹ் ஒட்டகம் தான் ஜெயிக்கும். ஒரு நாள் கிராமப்புறத்துல இருந்து ஒரு சஹாபி வந்தார். அந்த ஒட்டகத்தை இந்த ஒட்டகத்தோட ஓட விட்டா அவர் ஒட்டகம் ஜெயிச்சிருச்சு. மக்கள்லாம் எப்படி, ஐயோ ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தையே ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப பெருசா பேசிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தையே ஜெயிச்சிருச்சு, சொல்லுவோமா இல்லையா? அவரே இவரை வீழ்த்திட்டாரு அப்படின்னு. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த வார்த்தையை, ஏன் இதுக்கு போய் பெருசா பதறீங்க? உலகத்துல எந்த ஒரு விஷயமா உயரத்துல போனாலும் சரி, ஒரு நாள் அதை கீழே இறக்குறது, அதுக்கப்புறம் மேல போவார், அது ஒரு விஷயம். ஒரு தடவை அவரை கீழே இருக்கிறது அல்லாஹ்வுடைய நியதி அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுவும் நடக்காது அப்படின்னா நினைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரின் வாக்குறுதி. அடுத்து திருமிதியில 2466 டைம் ஆச்சா? 2:15. 2466. இது என்ன செய்தி? இன்னல்லாஹ தஆலா யகூலு, நிச்சயமாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றான். இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, தஃபர்ரக் லி இபாததி, என்னை வணங்குவதற்காக நீ நேரத்தை ஒதுக்கு. அம்ல சதுரக கினன், உனது உள்ளத்தை நான் தன்னிறைவாக ஆக்குகிறேன். வஅசுத்து ஃபக்ரக, உனது ஏழ்மையை தேவையை நான் அடைக்கிறேன். வஇல்லா தஃஅல், அப்படி நீ செய்யாவிட்டால் மலத்து யதக ஷுகுலா, உனது கைகளை வேலைகளால் நிரப்பி விடுவேன். வலம் அசுத்து ஃபக்ரக, உனது ஏழ்மையையும் நான் அடைக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அல்லாஹ்வை வணங்குறதுக்காக நேரத்தை ஒதுக்காதவர்களுக்கு அவங்களுடைய தேவை என்ன செய்யறது இல்லை, பூர்த்தி ஆகிறது இல்லை. அவங்களுக்கு மேலும் மேலும் ஏழ்மை ஏற்படுகிறது. அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் தன்னிறைவு கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறத நபி அவர்கள் இதுல சொல்றாங்க. அல்லாஹ் நினைச்சு பார்க்காதவங்க, தொழுவாதவங்க, இவங்க தான் நல்ல வசதி வாய்ப்போட இருக்கிறாங்கிறது தான் உலகத்துல நம்ம பெரும்பாலும் யதார்த்தமா பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் இங்க என்ன சொல்றாங்க? நீ அந்த மாதிரி என்ன வணங்குறதுக்கு நேரம் ஒதுக்காவிட்டால் உனது உள்ளங்களை பிரச்சனைகள் நிறந்ததாக ஆக்கி விடுவேன், உனது கரங்களையும் வேலைகள் நிறந்ததா பிஸி ஆக்கிடுவேன்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் வேலை பிஸியை உனக்கு கொடுத்துருவேன், உனது ஏழ்மையையும் நான் அடைக்க மாட்டேன். ஆமா சொல்றாங்கல்ல, ஏன்பா தொலை வரல, ஏன் இபாதத்து செய்யல அப்படின்னா, நான் பிஸிங்க, நான் இன்னைக்கு இந்தியாவில் இருப்பேன், நாளைக்கு அமெரிக்காவில் இருப்பேன், நாளை அன்னைக்கு ஹாங்காங்கில் இருப்பேன், நான் இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன், நான் எங்க இருந்து பள்ளிவாசலுக்கு வருது, அமல் செய்யறது, இரவு தொழுகிறது அப்படின்லாம் நிறைய சொல்றத பார்க்குறோம். அப்போ அந்த பிஸியிலேருந்து அவர் விலகவே முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ் ஆக்கிடுவான். கடைசியில் அவரை மறந்துடுவார். அல்லாஹ்வை மறந்துட்டா அவரை மறந்துடுவார்.
ஒரு நாள் அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கணுங்கிற சிந்தனையும் அவருக்கு வராது. மறதியின் உச்சக்கட்டத்துக்கு போயிடுவார். அடுத்து புகாரில 2321 2321 இதுல நபி அவர்கள் சொல்றாங்க என்னன்னா, எதை பத்தி சொல்றாங்கன்னா, அந்த விவசாய கருவி அதை சுட்டி காட்டி சொல்றாங்க, இந்த விவசாய கருவி யாருடைய வீட்டிலே இருக்கிறதோ அவருடைய வீட்டுக்கு அல்லாஹ் இழிவை கொண்டு வந்து சேர்க்காமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு நபி அவர்கள் சொல்றாங்க. அதான் அந்த அந்த என்ன சொல்றது, நிலத்தை உழுவுறதுக்கான ஏற்கலப்பை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இதை யாரு வீட்டுல வச்சிருக்காங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு அல்லாஹ் இழிவை சாட்டாமல் இருக்க மாட்டான் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. இதுவும் அந்த மறுக்கப்பட்ட 208 ஹதீசுகள்ல ஒண்ணு. இருக்கு, விளக்கம் இருக்கு, அது வேற விஷயம். உலமாக்கள் அதுக்கு தெளிந்த விளக்கங்களை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் இது பயன்படுத்தாமல் அப்படியே வைக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, முழுசா விவசாயத்துல இறங்கி மரமையை மறுக்கிறவர், மரமைய மருந்து போறவர், அவர் வீட்டுல எல்லாம் இழிவு சாப்பிட்டு தானே செய்வான். அப்படின்னா என்ன, வேலைக்கு தொழிலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர், புரியுதுங்களா? மரமையை மறந்துடுறவர், அல்லாம மறந்துடுறவர், அவர் வீட்டுக்கு இழிவு வருமா வராதா? கண்டிப்பா வரதானே செய்யும். அதைத்தான் இங்க சொல்லுது. இந்த நோக்கத்துலதான் நபி அவர்கள் இந்த செய்தியை சொன்னாங்கன்னு நமக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க. எல்லா உலமாக்களும் அப்படித்தான் புரிஞ்சு இந்த ஹதீஸை ஏத்துக்கிட்டாங்க. என்ன, தமிழ்நாட்டு உலமாக்கள்ல சிலர் தான் இந்த ஹதீஸ் விவசாயத்தை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு, விவசாயத்துக்கு எதிராக சொல்லுது, எனவே இது ஹதீஸா இருக்க முடியாது அப்படின்னு இந்த ஹதீஸையும் மறுத்துட்டாங்க, தூக்கி போட்டாங்க. குரான்ல அல்லாஹ் விவசாயத்தை பத்தி அப்படி புகழ்றான், இப்படி புகழ்றான், ஹதீஸ்லயும் அப்படி புகழ்ந்து வருது. இது ஏற்கலப்பை வச்சிருக்கிறவங்களுக்கு இழிவு வரும்னு சொல்லுது, இது எப்படி, இது ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள்லாம் இந்த ஹதீஸ் சந்திச்சு இருக்கு. அப்ப பெரும்பாலும் நம்ம அக்கீதா விஷயத்துல எந்த ஹதீஸுகள் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சிருக்கோ அதை தான் கொண்டு வர்றோம். அதுலதான் நமக்கு அதிக நம்பிக்கை தேவை இருக்கு. ஆமா, அது தொடர்பான எல்லாமே, அதாவது விவசாயம் தொடர்பான எந்த கருவிகள் இருந்தாலும் முழு மூச்சா விவசாயத்திலே இறங்கி அவர் தொழுகையிலிருந்து